வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எட் மற்றும் டிஎன்எஸ்சிற்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்களுக்கான மேக்ஸ் சீரிஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நம்ம சுருக்குக பகுதி 10 பார்க்க போறோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 10 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மேலே இருக்க பிளேலிஸ்ட் இருக்க ஐ பட்டனை பார்த்து பயனடைங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்ல குரூப் 4 தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணுங்க. மேலும் ஆஃபர் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பிட்டு உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் 12 மேல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 2 ஜூன்ல முடியுது. இந்த எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பயனடைங்க. வினா எண் 10 வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு துணியில் வந்து 10ல் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்துலையும், சரிங்களா? அதாவது 1/10 போட்டுக்கோங்க. அடுத்தது 20ல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/10, சரிங்களா? அடுத்தது 20ல் வந்து ஒரு பகுதி கருப்பு நிறத்திலும், அப்போ 1/20. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30ல் வந்து ஒரு பகுதி வந்து பழுப்பு நிறத்திலும் இருக்குது, இப்போ 1/30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40ல் வந்து ஒரு பகுதி வந்து சிவப்பு நிறத்துலையும், 1/40. நெக்ஸ்ட் 50ல் வந்து ஒரு பகுதி வந்து மஞ்சள் நிறத்துலையும் இருக்குது, ஸோ 1/50. அடுத்து 60ல் ஒரு பகுதி வந்து ஆரஞ்சு நிறத்துலையும் இருக்குது, சரிங்களா? அதாவது 1/60. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் வந்து இருக்குது. ஸோ ஊதா நிறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து ஊதா நிறத்தில் இருக்குது. ஸோ ஊதா நிறத்தில் இருக்கிற பகுதியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 12.8 மீட்டர், சரிங்களா? எவ்வளோனா 12.08 மீட்டர். ஸோ அப்போ துணியோடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வர்றோம் ஆன்சர், சரிங்களா? வந்ததை நம்ம வந்து எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளை, கருப்பு, பழுப்பு, சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு அப்புறம் காப்பி எல்லாமே இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1ன்றதுல x/10 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து x/20, x/30, x/40, x/50, x/60 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 12.08 மீட்டர், சரிங்களா? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் வர்றதுதான் வந்து துணியோடைய மொத்த நீளம். ஸோ இப்போ மொத்த நீளம் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க எல்லா நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்து வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்றத நம்ம எல்சிஎம் நம்பரு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். கீழே வந்து 600, சரிங்களா? ஸோ இப்போ 600 அப்படின்னும் போது இப்போ இங்கே 10 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 டைம் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும், 600 வந்து வரும். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் வந்து நம்ம 60ஆல் நம்ம பண்ணுறோம். பண்ணால் நம்ம 60x அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம கீழே நம்பர் மாற்றும் போது இங்கே 60x, அடுத்தது 30x அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20x ப்ளஸ் அடுத்து 15x ப்ளஸ் 12x ப்ளஸ் 10x ப்ளஸ் 12.08 இருக்கா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். இது நம்ம 600ஓட நம்ம வந்து இதை பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வர்ற ஆன்சர் என்னன்னா 7248, சரிங்களா? 7248, சரிங்களா? இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இங்கே வந்து எக்ஸ் வருது. இப்போ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 60, 30, 20, 15, 12, 10 இங்கே இருக்கிற எக்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 147xன்னு வரும், சரிங்களா? அதாவது 147x வரும். அடுத்ததான் வந்து ப்ளஸ் இந்த நம்பர் 7248 இருக்குது. இது இங்கே இருக்கிற 600 இருக்குல்ல, இங்கே எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், சரிங்களா? கொண்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 147x ப்ளஸ் 7248 இங்கே வந்து 600 எக்ஸாக வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து 600x இங்கே வந்துருச்சு. 6x வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணை நம்ம இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம்.
அப்படி கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 600 எக்ஸ் மைனஸ், ஏன்னா ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 147 எக்ஸ் போட்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்கிற 7248 இங்கே வந்துடும். இப்போ இந்த 600ல் வந்து 147 போச்சுன்னா 453 எக்ஸ், சரிங்களா? ஏன்னா ரெண்டுத்தும் போச்சுன்னா 453 வரும். அப்போ 453 எக்ஸ் போட்டு இந்த இடத்துல வந்து 7248 போட்டுக்கலாம். இப்போ இந்த 453 என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அமௌண்ட்டை இந்த நம்பரை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இந்த இடத்துல பெருக்கல் வந்து இந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும். ஸோ அப்போ கீழே வந்து நான் 451 போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து வகுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து 1 3 3, அடுத்தது இந்த பக்கம் வந்து வரும் 5 3 5 வரும். ஸோ அடுத்தது வந்து 1 3 3, அப்போ இங்கே 153 வரும், சரி 151 வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து பண்ணோம் 2 3 6, 4 3 12, 1 3 3, மீதி வரும் 6 3 18. ஸோ அப்போ 2416 வரும். இப்போ நம்ம வந்து இதை டைரெக்டாகவே நம்ம இதை வகுக்கலாம். அதாவது 2416. ஸோ வெளியில் வந்து நம்ம இந்த 151 போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஒரு தடவை வந்து நம்ம இந்த 151 வந்து இங்கே வந்து போட முடியும். ஸோ போட்டோம்னா மீதி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90 வரும். அப்புறம் இந்த 6 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 6 தடவை வந்து நம்ம இதை வகுத்தோம்னா 906 வரும். ஸோ மீதி வந்து 0 வரும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வகுத்தோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்றது, சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் வந்து 16 மீட்டர். ஸோ இப்போ இங்கே 16 அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய சரியான விடை, சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பார்க்க தான் வந்து சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம போட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சரிங்களா? ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பர்ஷூட் தமிழ் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் வந்து பார்த்து பண்ணீங்க. அந்த நாளைக்கு தமிழ் தேவையான லாஸ்ட் ஐபிசி ஆர்பிசின்னு சொல்லி தமிழ்க்கு பார்த்து பண்ணீங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கும் பார்த்து பண்ணீங்க. அண்ட் தென் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏமா அதை லிங்க் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.